கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அப்போஸ்தலர் 1 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது ஒரு புது பலன் உண்டாகும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக காத்திருந்து நம் புது பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய உன்னத பலத்தினாலே, அவருடைய வல்லமையினாலே நாம் நடக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போகாமல் ஓட, நாம் களைப்படையாமல் இருக்க ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய உன்னத பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்த வழியிலே நடத்துவார். வரப்போகிற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். திட்டமும் தெளிவுமாக வெளிப்படுத்துவார். பூமியின் கடைசி பரியந்தமும் நம் கர்த்தருக்கு சாட்சிகளாய் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோம்? நம்முடைய குடும்பத்திலா இருக்கலாம், அல்லது வேலை செய்கிற இடங்களிலே இருக்கலாம், அல்லது நம்முடைய கிராமத்திலே இருக்கலாம். நாம் எங்கு வாழ்கிறோமோ அங்கே சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும். நம்முடைய குடும்பத்திலே மற்றவர்களுக்கு உண்மையா இருக்கிறோமா? பரிசுத்தத்தில் வாழ்கிறோமா? மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறோமா? பூமியின் கடைசி பரியந்தமும் கர்த்தருக்காக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது ஒரு புது பலன், ஒரு புது வல்லமை நமக்குள் வரும். ஹல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழ்வோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நாம் செல்கிற வழியிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் என்றால் வெளிப்படுத்துவார். ஒவ்வொரு நாளும் இது செய்வது தவறு என்று நம்முடைய இருதயத்திலே உணர்த்துவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியின் உன்னத பலத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தருக்காக நாம் வாழும்போது, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்போது நிச்சயமாய் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய உன்னத பலத்திலே நடப்போம். நம்முடைய சொந்த பலத்தினாலோ ஒன்றும் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது நிச்சயமாய் எல்லாவற்றையும் நாம் சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. பூமியின் கடைசி பரியந்தமும் மரண பரியந்தமும் கர்த்தருக்காக நாம் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தில் நிலை நிற்க பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் தேற்றற வாழ நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களையும் பெற்றுக்கொள்வோம். அவருக்குள் நிலைத்திருப்போம். பரிசுத்த வாழ்க்கையிலே நிலைத்திருந்து பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே துதிக்கிறோம், வல்லவரே துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது உடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, வருதிக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போது எங்களோட கூட இருந்து ஆபத்தான காரியங்களுக்கு விலக்கி மீட்டீரே, நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இன்பம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறவரே துதிக்கிறோம். இந்த இரவு நேரத்திலும் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ கர்ப்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் ஆசீர்வதிக்கிறவர். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்று நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக.
உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் வாழ்கிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. உடைய நன்மையினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் சரீரத்தில் பலவீனத்தோடு, நோயோடு, வேதனையோடு, கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும். என் தேவன் பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் சுகமாக்குகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையிலே உள்ள எல்லா நிலைமைகளையும் மாற்றி சுகப்படுத்துங்க, விடுதலையாக்குங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் முற்றிலுமாக உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற எல்லா தீமைகளுக்கும் விலைக்கு பாதுகாத்து ஆசீர்வதிங்க. நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டையுமா இருக்கிறீர். உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.